ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீட்டு சமையல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், வெள்ளை சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். இன்றைக்கி கிருத்திகை, அதுவும் செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம வீட்டில் காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். என்னென்ன காய் போட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், முள்ளங்கி போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சா பிடிக்காது, ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. முள்ளங்கி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்காய் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் எனக்கு கொஞ்சோண்டு கிச்சிலி ஊறுகாய் எடுத்துக்கினேன். இன்றைக்கி வந்து ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேஸில் வந்து பால்லாம் பொங்கி கீழே விழும். அது கீழே விழுந்து அப்படியே கீழே அசிங்கமாகிடும். கீழே விழாமல் கீழே ஒரு பிளேட்டு வச்சிட்டோன்னா அந்த பிளேட்டில் ஊந்துச்சுன்னா நம்ம பிளேட் எடுத்து போட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.